கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனமே, மறுபடியும் இந்த 3வது மாதத்துக்குள் கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினாலே கர்த்தன்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே இந்த முதல் பரிசுத்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். பேசுகிறவர் ஆவியானவர். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், இந்த காலை பரிசுத்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், அவருடைய மகிமைக்குள் வழி நடத்துவார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக சற்று நேரம் நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த பரிசுத்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. புதிய மாதத்துக்குள் கடந்து வந்து இந்த முதல் பரிசுத்த கால வேளையிலே உம்முடைய சந்நிதியில் நாங்கள் குடும்பங்களிலே கூடி வந்திருக்கிறோம். துதி பாடல் பாடி உம்முடைய செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற சகல விதமான பாவங்களையும் விரோதமான அசுத்தமான எண்ணங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பீராக. எங்களோடு நீர் பேச நாங்கள் மறு உத்தரவு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே உம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக, உம்முடைய பரிசுத்தம் அவர்களை தொடுவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. இந்த நேரத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கால வேளைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 1 அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய நாம் வாசிக்க நாம் கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த கால நேரத்தின் இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பை நான் அமைத்திருக்கிறேன். தலைப்பு என்னவென்றால் வனாந்தரத்தின் அழைப்பு. வனாந்தரத்தின் அழைப்பு. யோவான் ஞானஸ்நாகன் ஜனங்களே வனாந்தரத்திற்கு அழைக்கிறதே நாம் பார்க்கலாம். யோவான் எல்லா ஜனங்களையும் அழைக்கிறதே நாம் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான ஒரு அழைப்பு. யோவான் ஒவ்வொரு ஜனங்களையும் வனாந்திரத்திற்கு அழைப்பதே நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது அநேக வேளையிலே நாம் பலவிதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அவசரமான நாட்களிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே நாம் இந்த வனாந்திரத்தின் அழைப்புக்கு செவி கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து சிந்தித்து யோசித்து பார்ப்பது நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது.
ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த அழைப்பு அல்லது இந்த வனாந்தரத்தின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்று சொல்லி நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள் கடந்து சென்றால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவார். வனாந்தரம் என்றால் ஒரு அமைதியான ஒரு இடம். ஸோ வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் அதிகமாக புழக்கம் இல்லாத இடம், ஜனங்கள் அதிகமாய் குடியிருக்காத ஒரு இடம், ஒரு அமைதியான இடம் என்று சொல்லி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக அது ஒரு தனிமையான இடம், எந்த ஒரு மனித அசைவாடுதல் இல்லாமல் ஒரு அமைதி மட்டுமல்ல, தனித்து இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. மூன்றாவதாக வனாந்திரம் என்று நாம் சொல்லும் பொழுது அது பிரிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. ஜனங்களை விட்டு ஜனங்கள் புழக்கம் இல்லாத ஒரு பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. ஆகவே வனாந்திரம் என்று நாம் சொல்வதற்கு தனிமையான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம், பிரிக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு புனிதமான, அமைதியான, தனிமையான வனாந்தரத்திற்கு முதலாவது கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த வனாந்தரத்தின் அழைப்புக்கு நீங்கள் எப்படி செவி கொடுக்கிறீர்கள் சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வனாந்தரத்தின் அழைப்பை நாம் பார்க்கும் பொழுது வனாந்தரத்தின் அழைப்பு ஒரு புனிதமான ஒரு அழைப்பு, ஒரு பரிசுத்தமான ஒரு அழைப்பு, ஒரு தெய்வீக அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு என்று சொல்லி வனாந்தரத்தின் அழைப்பு ஒரு புனிதமான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. அது ஒரு தியாகமான ஒரு அழைப்பு. எவ்வளவு நேரம் நாம் உலகத்திலே செலவழித்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தை நாம் தியானித்து அதை தியாகமாக ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு வனாந்தரத்தின் அழைப்பின் நேரமாகும். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் பொழுது, இந்த அழைப்பிலே நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி மேன்மைப்படுத்தி பலப்படுத்துவார். ஆகவே வனாந்தரத்தின் அழைப்பு என்று நாம் சொல்லும் பொழுது இது முதலாவது ஒரு புனிதமான ஒரு அழைப்பு, இது ஒரு தியாகமான ஒரு அழைப்பு, இது ஒரு ஆவிக்குரிய அழைப்பு. இந்த வனாந்தரத்தின் அழைப்புக்கு நாம் எப்படி மறு உத்தரவு கொடுக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, இந்த அவசரமான நாட்களிலே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு வினாடியும் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய அழைப்புக்கு, இந்த வனாந்தரத்தின் சத்தத்திற்கு நம்முடைய காதுகள் எவ்வளமாக அவைகளை கேட்டு நாம் செவி கொடுக்கிறோம், மறு உத்தரவு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. Dear friends in Christ, today's message is taken from Mark chapter 1 verses 1 to 5, and the title of my sermon is called The Wilderness Call. John the Baptist was calling the people to the wilderness. This is a public call. He calls everyone. In the midst of our busy life, God is calling us. God has time to call us, but whether we have the time to heed and listen to His call is the question. God is always calling us. Today,
Is our ears shut before God? Or are we hearing the wilderness call of God? Wilderness means a quiet place, a lonely place, or a separated place. The wilderness call is a sacred call, a sacrificial call, and a spiritual call. Therefore, my dear friends, beloved friends in Christ, God at every moment is calling us to hear His wilderness call. How are we responding to His wilderness call? தேவ பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்தின் அழைப்பின் முக்கியத்துவத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்ன விசேஷம் இந்த வனாந்தரத்தின் அழைப்பிலே இருக்கு சொல்லி நாம் முதலாவது ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது வாசிக்க நாம் கேட்போம். மார்க்கு முதல் அதிகாரம் வசனம் 4. மார்க்கு முதல் அதிகாரம் வசனம் 4. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். முதலாவது முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த வனாந்தரத்தின் அழைப்பு மன திரும்புதலின் அழைப்பு. மன திரும்புதலின் அழைப்பு. வனாந்தரத்தின் சத்தம் நம்மை மன திரும்புதலுக்கு அழைக்கிறது. தேவ பிள்ளைகளே, மன திரும்புதல் என்றால் நாம் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பி வருவது. இதுதான் உண்மையான மன திரும்புதல். தேவனுக்கு முன்பதாக நாம் அறிந்து அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் அறிக்கையிட்டு தேவனுடைய கரத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள் போகாதபடிக்கு மறுபடியும் தேவனோடு திரும்பி தேவனுக்குள் ஜீவிப்பதுதான் மன திரும்புதல். உதாரணமாக வேதத்திலே நாம் கெட்ட குமாரனை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் மனம் திரும்புகிறான், பாவத்தை அறிக்கை செய்கிறான். அதோடு அவன் நிற்கவில்லை, மறுபடியும் அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு அவன் எழுந்து கடந்து செல்கிறான். இந்த காலவெளியிலே ஆண்டவர் இந்த வனாந்தரத்தின் சத்தமாகிய மனம் திரும்புதலின் அழைப்பை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த காலவெளியிலே கூட செய்திக்கு பிறகு நம்முடைய பாவங்களே ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் தேவனிடத்துக்கு திரும்புவது முதலாவதாக வனாந்தரத்தின் சத்தம். இந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே இன்றைக்கு கேட்கிறதா? முதலாவது மன திரும்புகின்ற சத்தம் அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். My dear friends, the first importance of the wilderness call, as we can read and see in Mark chapter 1 verse 4, it is a call for repentance. Repentance means confessing our sins before the Lord, accepting His forgiveness and turning back to God and living with God. As we can see in the life of the prodigal son, he understood, he came to his senses, he realized his sins, he confessed his sins, and then he turned back to his father. And that is the call for repenting. So the first point, the first importance of the wilderness call is a call for repenting or a call for repentance.
Today, God is calling each and everyone to repent of his sins and to turn back to him. தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த வனாந்திரத்து அழைப்பு எதை குறிக்கிறது என்றால், என்ன அழைப்புன்னு நாம் பார்ப்போமானால், மார்க்கின் புஸ்தகம் 1 வசனம் 7 நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கின் புஸ்தகம் 1 வசனம் 7. அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கோ நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாத ரட்சைகளுடைய கயிறுகளை கூட நான் அவிழ்ப்பதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி இங்கே யோவான் கூறுகிறதே நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, முதல் அழைப்பு மனம் திரும்புதலின் வனாந்தரத்தின் சத்தம். இரண்டாவது சத்தம் தாழ்மையின் அழைப்பு. யோவான் ஒரு பெரிய சுவிசேஷகன், பெரிய ஒரு ஊழியக்காரன். அவன் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய பாத ரட்சைகளுடைய கயிறுகளை கூட கழட்டி விடுவதற்கு நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி தன்னை தானே தாழ்த்துகிறதை பார்க்கலாம். வனாந்தரத்தின் சத்தம் ஒரு தாழ்மையின் சத்தம். இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் தாழ்மையாய் பிறந்து, தாழ்மையாய் வாழ்ந்து, தாழ்மையாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து பரலோகம் ஏறி சென்றாரோ, அதே போல இரண்டாவது வனாந்தரத்தின் அழைப்பு நம்மை தாழ்மைக்கு அழைக்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். யாக்கோபு 4 வசனம் 6. யாக்கோபு 4 வசனம் 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இந்த தாழ்மையின் அழைப்பு என்னவென்றால், நமக்குள் இருக்கின்ற எல்லா பெருமைகளையும் அகந்தைகளையும் அது எடுத்து போடுவதற்கு, களைத்து போடுவதற்கு, நீக்கி போடுவதற்கு, புறம்பே தள்ளுவதற்கு இந்த தாழ்மையின் அவசியம் நமக்கு மிக 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 அவசியம். இந்த தாழ்மையின் அழைப்பு நம்மை தேவனுடைய பாதத்திற்கு அழைத்து செல்லும். அதோடு இந்த வாசித்து பார்க்கும் பொழுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கிருபையினாலே நிரப்புகிறார். நாம் வாழ்வது, நிர்மூலமாவாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு காலையிலும் புதிதான கிருபைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை நிரப்பி வழி நடத்தி வருகிறார். ஆகவே தாழ்மையின் வனாந்தரத்தின் சத்தத்தை நாம் கேட்கிறோமா? நமக்குள் இருக்கிற எல்லா பெருமைகளையும் அகந்தைகளையும் நீக்கிவிட்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்தின் சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கிறதா? Dear friends, the second importance of the wilderness call, as we can see in Mark chapter 1 verse 7, it is a call for humility. And we can see in James chapter 4 verse 6, God resists the proud. It is a call to remove all our pride from our lives. And the second part of the verse says in James chapter 4 verse 6, it is a time to receive God's grace. Every day God's grace is new. Therefore,
This call in the wilderness is a call for humility, to come before and to fall prostrate at the feet of Jesus Christ, to remove our proudness and to receive the grace for the daily living in our lives. The second importance, it is a call for humility. கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, முதல் முக்கியத்துவம் மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் நம்மை வனாந்திரத்திலிருந்து அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் தாழ்மை அடைவதற்கு ஆண்டவர் நம்மை வனாந்திரத்தின் சத்தத்திலே எப்பொழுதும் அழைத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக வனாந்திரத்தின் அழைப்பின் முக்கியத்துவம் என்னவென்றால், மார்க்கின் புஸ்தகம் 1 வசனம் 8 நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 1 வசனம் 8. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். மூன்றாவது வனாந்தரத்தின் அழைப்பு என்னவென்றால், நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு இந்த வனாந்தரத்தின் சத்தம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுவதற்கு இந்த வனாந்தரத்தின் சத்தம் மிக 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 நமக்கு அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து சில நியமிக்கப்பட்ட காரியங்களை செய்த பிறகு மறுபடியும் பரலோகத்திற்கு அவர் சென்று விடுகிற ஒரு காலகட்டமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு மரித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அவர் வருகிறதும் போகிறவருமாய் இராதபடிக்கு இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருந்து நம்மை அவர் வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி நாம் இயேசுடைய பிள்ளைகளாக, அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆவியானவர் நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக நிரப்புவதற்கு இந்த வனாந்தரத்தின் சத்தம் நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம். யோவான் 14 வசனங்கள் 16, 17. யோவான் 14 வசனங்கள் 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசு சொல்லுகிறார், தெய்வ பிள்ளைகளே, நான் பரலோகத்துக்கு போன பின்பு தேற்றவாளனே அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரே அனுப்புவேன். அவர் உங்களுக்குள் வந்து நமக்குள் அவர் வாசம் செய்வார். நம்முடைய சரீரம் தேவ ஆலயமாயிருக்கும். ஆண்டவர் நமக்குள் இருப்பார். இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை வாழ்வதற்கும், பரிசுத்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், பரிசுத்த ஆவியானவருக்கு சேவை கொடுத்து தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லி நாம் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையாய் நாம் வாழ்வதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர்
நமக்குள் வாசம் இருப்பார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் நிறைவை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுவதற்கு இந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவி நிறைவுக்குள் நாம் ஜீவிக்கும்படியாக நம்மை அழைக்கிறதே நாம் பார்க்கலாம். ஆகவே வனாந்தரத்தின் சத்தம் நம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவான சத்தியத்திற்குள் காணப்படுகிறது. My dear friends, the third importance of the wilderness call, it is a call to be filled by the Holy Spirit. In the Old Testament, the Holy Spirit did a touch and go ministry. The Holy Spirit came from heaven, and after doing or fulfilling an item, a work in this world, it went back to heaven. And in the New Testament, Jesus says, I will pray to the Father, and the Father will send you another comforter, the Holy Spirit, who will come and dwell in you and inside you, and he will glorify God. And in the Old Testament, the voice in the wilderness is the call of God to us to be filled with the Holy Spirit, so that we can live a life of glorifying God. Therefore, the call to the wilderness is a call to be filled by the Holy Spirit. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நான்காவதாக திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 8. மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நான்காவதாக தேவ பிள்ளைகளே, இந்த வனாந்திரத்தின் சத்தம் நம்மை நல்ல கனிகள் கொடுக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு தனிப்பட்ட சத்தமாக இருக்கிறது. வனாந்திரத்தின் அழைப்பு நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மகா உன்னதமான ஒரு தெய்வீக வனாந்தரத்தின் சத்தம். இந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே இன்றைக்கு கேட்கிறதா? மகனே, மகளே, நல்ல கனிகளை நாம் கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த வனாந்தரத்திலே நம்மை ஒவ்வொரு நேரமும் அழைத்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23 வாசிக்கும் பொழுது அங்கே மனுஷனுக்கு தேவையான ஆவின் கனியை குறித்து அழகாக தெளிவாக பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். அதை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட நல்ல கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? இந்த கனிகள் நிறைந்து நாம் ஜீவிக்கிறோமா? அல்லது இன்னும் பொறாமை, பெருமை, அகந்தையோடு ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஆவின் கனி நாம் கொடுக்கும்படியாக உலகத்தின் பிள்ளைகளுக்கு இவனமாக நாம் சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் இந்த வனாந்தரத்திலே ஆவியானவர் ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அவர் நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. தொடர்ந்து நாம் வாசிப்போம். யோவான் 15:5. யோவான் அதிகாரம் 15 வசனம் 5.
நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒருவன் இயேசுவிலும் என்னிலும், நான் அவனிலும் நான் அவனிலும் இயேசுவிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளே கொடுப்பான். என்னை அல்லாமல், இயேசுவே அல்லாமல் உங்களால் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்றும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த வனாந்திரத்தின் சத்தம் அழைப்பு நாம் நல்ல கனி கொடுக்கும்படியாக, இயேசுவோடு இணைந்திருக்கும்படியாக நம்மை அழைக்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் ஒரு காலமும் நாம் நல்ல கனி கொடுக்க முடியாது என்று சொல்லி இயேசு திட்டவட்டமாக நமக்கு குறித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இணைந்திருந்து அவரை போல நல்ல குணங்களை நாம் கற்றுக்கொண்டு மாறியாய் நமக்கு வாழ்ந்து சென்ற இயேசுவை போல நாம் கனி கொடுக்க அவசியமாக இருக்கிறது. இந்த காலங்களிலே வனாந்திரத்தின் அழைப்பு நமக்கு நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழ்வதற்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை வனாந்திரத்திற்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். Dear friends, the fourth call we can see is from Matthew chapter 3 verse 8. It is a call to give good fruits. We can see in Galatians chapter 5 verse 22 to 23. The fruit of the Spirit. Are we having all the 9 gifts of the fruit in our lives? With these, God will be glorified. In John 15, chapter 15 verse 5, Jesus says, we must abide with Jesus, with Him, to give good fruit. Without Jesus, we cannot give any fruit. Therefore, daily be attached, be united, be with Jesus, and your life will be a fruit-giving life. கடைசியாக தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் வாசிப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 12. மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். தூற்றுக்குடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேருக்கு தூற்றுக்குடை என்றால் என்னாட்டு தெரியாது. தூற்றுக்குடை என்றால் மரம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது பிள்ளைகளுக்கு அது அறியாமல் இருக்கிறது. முரத்தை கொண்டு ஒரு தானியத்தை அதில் போட்டு அதை புடைக்கும் பொழுது தூசியெல்லாம் கடந்து விடும். அந்த தானியங்கள் மட்டும் அந்த முரத்திலே இருக்கும். அந்த தானியத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த தூசியெல்லாம் நாம் தூக்கி எறிந்து விடுவோம். இந்த தூத்துக்குடையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆயத்தத்தின் அழைப்பு. இந்த கடைசி 5வது அழைப்பு என்னவென்றால், வண்ணாந்திரத்தின் அழைப்பு என்னவென்றால், ஆயத்தமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். முடிவு காலத்திலே ஆண்டவர் முதலாவது ஒரு பிரிவினையை கொண்டு வருவார். நீதிமான்கள் பிரிக்கப்படுவார்கள், துன்மார்க்கர்கள் பிரிக்கப்படுவார்கள். எப்படி தானியமும் அந்த தூசியோடு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அதை புடைத்து அதை வெவ்வேறாக பிரிக்கிறானோ, அதே போல கடைசி நாட்களிலே இயேசு வருவார். சகல ஜனங்களையும் அவர் வெவ்வேறாய் பிரிப்பார் என்று சொல்லி ஒரு பிரிக்கின்ற ஒரு காலம் இருக்கு. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக இந்த வனாந்திர சத்தம் அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அதோடு கூட ஒரு காரியம் என்னவென்றால், தானியத்தை கிராகியத்தை சேர்த்து வைத்து தூசியை நெருப்பிலை போடுகிறது போல இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகத்தை நியாய தீர்க்க வருவார்.
அவருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவும், அவரை விசுவாசிக்காதவர்கள் எரிகின்ற அக்கினிக்குள் போடப்படும் என்று சொல்லி இந்த வனாந்திரத்தின் சத்தம் திட்டம் தெளிவாக ஒவ்வொரு நாளும், மகனே மகளே என் வருகைக்கு நீர் ஆயத்தமாய் சொல்லி ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்திலே அமைதியாய் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். காலங்கள் கடந்து விட்டது, நேரங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது, பகல் காலம் முடிந்து கொண்டிருக்கிறது, ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. இயேசுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. வாசலிலே வந்து விட்டார். உலகத்தின் அடையாளங்கள் காணப்படுகிறது. அன்பான பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தருக்கு அன்பானவர்களே, இந்த காலங்களிலே கர்த்தர் அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக அழைக்கிறார். இந்த ஆயத்தத்தின் அழைப்புக்கு உன்னுடைய மறு உத்தரவு என்ன? இந்த காலங்களிலே இந்த வனாந்த சத்தத்தை குறித்து 5 முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். மனம் திரும்புதலின் அழைப்பு, 2வது தாழ்மையின் அழைப்பு, 3வது பரிசுத்த ஆவின் நிறைவுக்குள் கடந்து செல்கிற ஒரு அழைப்பு, நல்ல கனிகள் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, கடைசியாக வருகையின் ஆயத்தத்திற்கு ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு உன்னுடைய மறு உத்தரவு என்ன? Dear friends, the last point, the importance of the wilderness call, we can read in Matthew chapter 3 verse 12. It is a call for preparation for the coming of the Lord. When Jesus comes, there will be a separation, there will be a judgment. So the wilderness call is a call for the preparation for the last second coming of the Lord Jesus Christ. Therefore, the importance of the wilderness call is a call for repentance, it is a call for humility, it is a call to be filled by the Holy Spirit, it is a call to give good fruits, and it's a call for the preparation of His coming. My dear friends, this morning, commit your life to the Lord, have a quiet time with the Lord, and when God calls you from the silent wilderness, response to His call from your heart, and God will bless you. தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இந்த வனாந்திரத்தின் சத்தம் உங்களுடைய காதுகளிலே கேட்கிறதா? மன திரும்பலின் சத்தம், தாழ்மையின் சத்தம், ஆவின் நிறைவுக்குள் கடந்து செல்கிற சத்தம், நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு சத்தம், வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வனாந்திரத்தின் சத்தம். ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் உங்களை வனாந்திரத்திலிருந்து சத்தமிட்டு உங்கள் பெயர்களை சொல்லி அழைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வனாந்திர சத்தத்திற்கு உங்களுடைய மறு உத்தரவு என்ன? உங்களுடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய அழைப்பு உங்களுடைய காதுக்குள் கடந்து வருகிறதா? இதோ இது கடைசி நாட்கள், ரட்சிப்பின் நாட்கள். நாம் இந்த காலையிலே நம்முடைய செவிகளை திறந்து இந்த சத்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. தகப்பனே, இந்த கால வேளையிலே வனாந்தரத்தின் அழைப்பை நாங்கள் சிந்திக்கவும் தியானிக்கவும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வனாந்தரத்தின் அழைப்பு எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின்ற மன திரும்புதலின் அழைப்பு என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைய பாதத்திற்கு எங்களையே நாங்கள் தாழ்த்தி
எல்லா பெருமைகளையும் அகற்றி போடும்படியாக வண்ணாந்தரத்தின் அழைப்பு தாழ்மையின் அழைப்பு என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அவர் எங்களை நிரப்பும்படியாக, நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்படியாக, ஆவின் நிறைவின் அழைப்பா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கனிகளே நாங்கள் கொடுக்கும்படியாக, உண்மை போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல கனி கொடுக்கின்ற இந்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆயத்தின் அழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழைத்து கொண்டிருக்கிற இந்த விரிவான கரம் எங்களுக்கு முன்பதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். செய்தியை கேட்ட நாங்கள், உங்களுடைய வார்த்தை கேட்ட நாங்கள் எங்களே தாழ்த்தி ஆண்டவரே, எங்களுடைய செவிகளை திறந்து இந்த சத்தத்தை நீர் கேட்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தின் அமைதியான தெய்வீக சத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டு நாங்கள் ஜீவிக்கும்படியாக, சத்தத்தை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை செய்வீராக. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. வனாந்தரத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்த பிள்ளைகளாக, கேட்டு செயல்படுகிற பிள்ளைகளாக, நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.